வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியமங்கலங்க. லோடு வந்து ஏற்ற வந்தாச்சு. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். தேங்கானார் அதே கோலியாருங்க, அதே லோடு, அதே ராமாயணம், அதே பாட்டு, அவ்வளோதான் படிச்சு. லோடு வந்து ஏற்றினே இருக்கிறாங்க, காட்டுறோம். போன டைம் எதுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்றது வந்து காட்டுறோம் வருவேன். இப்போ அந்த வேலை நடக்குது பாருங்க. இந்த மாதிரி தளர்ந்தாங்க. போன டைம் வந்து சண்டை வந்துச்சு. ஒரு நூக்கு வண்டி ஒரு அரை அடி முன்னாடி போயிடுச்சு. ஏய், லோடு ஏற்றுறதெல்லாம் வந்து நல்லா ஏற்றுறாங்க. ஆனால் வந்து அந்த இதுன்றது இல்லை. ஒரு எப்படி சொல்றது, பேல் லூஸ் ஆனால் வந்து நிற்காது, பேல் கீழே சரியும், அதனால தான் டைட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. போதும் போதும் வலிக்குது. ஒரு வேலை தூக்குறாங்க. போன டைம் வந்து இந்த மாதிரி பண்ணலங்க, வேற மாதிரி பண்ணாங்க. டிராக்டரோட பவருக்கு வச்சு தள்ளலாம், என்னத்துக்கு ஆவறது. தள்ளும். தலைவருக்கு பொறுமையா தெரியல போலுக்குது. வேண்டாம், இவ்வளவு பிளாட்ஃபார்ம் பிடிங்க சொல்லிடும் உங்களுக்கு. லோடு வந்து ஏற்றி நிற்கிறாங்க. இதோட சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவர் ஒருத்தர் வராங்க. எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொல்லி தான் தெரில, வரேன்னு நினைக்கிறாங்க. இப்போதான் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இதுக்கு இருக்குது. அப்படியே ஒரு கடைசிக்கு ஒரு டிரைவரை பிடிச்சிட்டா வரேன்னுறாங்க. யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாதுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் இப்போ பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து டோட்டலாக எவ்வளோ வண்டி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 5 வண்டியா. நேற்று ஒரு வண்டி போயிடுச்சு. நான் நேற்று லோடு ஏற்றினோம். வண்டி வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ஆயில் கேஜ் செக் பண்ணுவாங்க, அந்த பைப் வந்து புட்டுக்குச்சு, அதுவும் ரெடி பண்ணா. அவங்கள்ட்ட டைப்பரமன் ஓட்டை, அதுவும் ரெடி பண்ணாங்க. நைட் ஆயிடுச்சு, அதனால தான் வீடியோ எடுக்கல. நைட்டு ஒரு 8 மணி போல் ஆயிடுச்சு, அதனால தான் பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கல. இப்போ எந்த வண்டி எத்தனை வண்டி லோடு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று, நம்மகிட்ட இன்னும் அங்கே ஒரு பின்னாடி ஒரு வண்டி தெரியுதா, அது ஒரு வண்டி, நம்ம வண்டி, எல்லாம் லோடு ஏற்றினே இருக்கிறாங்க. பாப்போம். அதோட ஒரு சந்தோஷமான விஷயம், டிரைவர் வர்றாங்க. எல்லாலே தெரியல, காத்தழுது அப்படியே இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ டிரைவர் வராங்கன்னா தான் நல்லா தான் லோடு ஏற்றுறாங்க. இந்த டைம் டோர் வந்து லைட்டாக ஓப்பன் வந்துருச்சுங்க. போன டைம் இந்த அளவு ஓப்பன் வர கிடையாது, ஆனால் இந்த டைம் கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு டோரு. ஃபைனலி லோடு வந்து ஏற்றியாச்சுங்க. பாய் போடுறாங்க, ஃபைனல் டச். போன டைம் வேற மாதிரி ஏற்றுன மாதிரி இருக்குது, இந்த டைம் வேற மாதிரி ஏற்றுன மாதிரி இருக்குது. இந்த பக்கம் கேப்பெல்லாம் ஒன்றுங்குது. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. பாய் வந்து போட்டுனே இருக்கிறாங்க. உச்சி வெயில் செம்மையா இருக்குது. இன்னும் அடுத்த மாதம் சிக்கிறதுங்க சம்பவம். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறது. லோடு வந்து ஏற்றி முடிச்சாச்சு, பாயும் போட்டு முடிச்சாச்சுங்க. இன்னும் பில்லு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் எடையே போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ வரணுமா, அதனால இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு வந்து லோடு ஏற்றி நிற்க வச்சுட்டாங்க. சரிங்க, அந்த வண்டி எல்லாம் லோடு ஏற்றினாங்கன்னா எல்லாம் 3 வண்டி இருக்குங்க. இப்போ இன்னைக்கு ஏற்றுறது மட்டும் இது அது எல்லாமே வந்து கோலியார் தான் போகுது. ஆல்ரெடி நேற்று ஒரு வண்டி வந்து கிளம்பிருச்சுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் அந்த வண்டி கிளம்பிருச்சு.
பில்லு கொடுத்தாங்கன்னா அப்படியே பொறுமையாக போகலான்னு பார்த்தா இன்னும் நம்ம டிரைவர் அண்ணா வந்து இன்னும் வரலங்க, வந்தனே இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. வரட்டும், அவர் வரட்டும், அப்படியே பொறுமையாக பில் வாங்கினா அப்படியே கிளம்பாங்க. லோடு ஏற்றின்னு வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. பில்லு எத்தனை மணிக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:30 வந்துச்சு. திருப்பி ஏதோ வழியில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உருட்ட ஆரம்பிச்சிச்சு. நம்ம புது டிரைவர் இல்லைங்க, நான் ஒரு ஆய் மட்டும் சொல்லுங்க. ஆவலா சரிங்க, அப்படியே புறப்பட நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். அதிசயமா நம்ம வண்டியில வந்து சமையல் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. வித்தியாசமா பட்டாணியும் வந்துட்டு இந்த காய் பேரு சொரக்காவும் நம்ம அண்ணன் வந்து வண்டி ஓட்டி நிற்கிறாங்க. சியோனி காடு வரும்லங்க, அந்த காடு வந்து ஏறி நிற்கிறாங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:50. குழம்பெல்லாம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கெட்டி ஆச்சு அப்படின்னா இறக்கிற அன்னைக்கு தான். பாயிண்ட்டுக்கு இன்னொரு 40 கிலோமீட்டர் பக்கம் இருக்குதுங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. நம்ம அண்ணன் வந்து ஒரு 1 மணி போல டியூட்டி மாற்றி விட்டாங்க. அப்படியே ஓட்டின்னு வந்து நிற்கிறான். ஒரு சம்பவம் ஒன்று, என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதா இல்லை என்னன்னு தெரியல. லலித்பூரில் ஒரு ஆப் ஒன்று வச்சு விட்டாங்க, ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க நம்ம மேலே. அப்புறமேட்டு அது ஒன்றுங்க. அப்புறமேட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல வந்து, வீடியோ மொத்தமாக புலம்புலாம் இருக்குது பார்க்க முடியல அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம நேரமாக என்னான்னு தெரியலங்க, வெறும் புலம்புலாவே போகுது. லாரியோட ரச்சனை அப்படிக்குதா இல்லை நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்லை நம்மளுக்கு தான் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் சரௌண்டிங் எல்லாருமே வந்து இதே நிலம வந்து எல்லாம் மோசம், கிரிட்டிக்கல் கண்டிஷனாக தான் போகுது. நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேங்க. புலம்புல போடுறேன்னா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. அது என்னங்க சொல்கிறது, நான் நம்மளுக்கு தான் இப்படி நடக்குதா இல்லை என்னான்னு சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. காத்தால் அது என்ன சம்பவம்னு மட்டும் சொல்கிறேன், எவ்வளோ ஃபைன் போட்டாங்க அதை மட்டும் சொல்கிறேன். அது யாரது மிஸ்டேக்குன்னு தெரில, நம்மளுதா இல்லை அவங்களுதா, அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ₹1 ₹2 இருந்தாலும் பரவாயில்ல, காத்தால வந்து சொல்றேங்க. இப்ப சொன்னா ஒரு மனசு வலிக்குது எனக்கு. ஆனா சிரிச்ச மாதிரியே தான் இருக்குது. ஆனா உள்ளுன்றது வந்து வலின்றது வந்து அதிகமா ஆகுது. வர வெளியே மட்டும் தான் அப்படியே சிரிச்சுனே சுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உள்ளுன்றது வந்து வலி அதிகமா இருக்குதோ அப்படின்னு வந்து தோணுது. என்ன பண்றது, இவ்வளோ நாளாக சிங்கிளாக ஓட்டுறதுக்கு அதுக்கும் மண்டை வந்து கம்முன்னு இல்லாத ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிடும் போலக்குது. என் மண்டை கம்முன்னு இருக்காது, ஏதோ யோசிச்சுனே கிடக்கும். அதனால எதுவும் பெருசாக யோசிக்கிறது வேணாம், காத்தால பேசிக்கலாம் எதாக இருந்தாலும். போய் பாயிண்ட்டுக்கு சேர்த்துட்டு இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை லோடு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு தான் இருக்குவாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வண்டி ஒன்று இருக்குதுங்க பாயிண்ட்ல, நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், நம்ம நண்பர் வண்டி தான். போயிட்டு பாவம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். வண்டியில சமையல் வந்து எவ்வளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டனுங்க 1 கிலோ வந்து எடுத்தாச்சு மட்டனை. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. எழுந்து எத்தனை மணிக்கு இறந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 மணி போல இறந்தாங்க. எழுந்துட்டு சரி அண்ணன் தானே கறி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே கொடி நடியே ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு சரி வரும்போது ஆட்டோ பிடிச்சி வந்தாங்க. என்ன இப்போ சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 வெங்காயம் தான் வண்டியில் இருக்குது, அதுவும் மறந்துடுச்சு வாங்குறது. இப்போ இஞ்சி வந்து நம்ம தெரிஞ்ச வண்டி வரும் இஞ்சிங்க, அவங்க தருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஊர்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா. அதனால எங்க பக்கத்துல ஒரு கடை இருக்குது, நம்ம அண்ணன் வாங்கி எடுத்து போயிடுறாங்க. வாங்கினாங்கன்னா கறி செய்ய வேண்டியதான். மட்டன் வந்து ஒரு 4 விசில் விட்டு வச்சாச்சுங்க. இப்போ வந்து தக்காளி வணங்குச்சு அப்படின்னா தூக்கி கொட்டி கிண்டி வேண்டியதான். வெயில் ஒரு கேபின் உள்ள அடிக்குதுங்க, நல்லா இருக்கு வெயில். டைம் பார்த்தா 1 மணி பக்காதுங்க, வாசனை வருது குழம்பு. மணக்குது வெயில் தான் கொஞ்சம் உள்ளே அடிக்குது கேபின்குள்ள.
லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சாங்க. டைம் வந்து சூரிய உதிக்க டைம் 7 மணிங்க. நம்மளுக்கு சண்டே வந்து கரியாக்கி சாப்பிட்டு மண்டே இறக்கவங்கன்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு. இறக்கவங்கன்னு சொல்லி பார்த்து வேடிக்கை தான் போச்சுங்க. நம்மளுக்கு வந்து இறக்கி விடல. இப்போ வந்து டியூஸ்டே வந்து டக்குன்னு ஆகுது. இன்னைக்கு வந்து டேட் 3ன்னு நினைக்கிறான். 3 ஆமா, ஓலின்னு சொன்னாங்க. ஓலிக்கு அதுக்கும் அன்லோட் ஆகுதோ அப்படின்னு நினைச்சா காட் பிளஸ்னால நம்மளுக்கு வந்து இறக்கினே இருக்கிறேன். ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா வந்து கணக்கு வீடியோ வந்து ஒரு கணக்கு வீடியோ போடுறாங்க. அந்த கணக்கு வீடியோல வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி அடிச்சாங்க அப்படின்னா வந்து எந்த மாதிரி சொல்றது அப்படி இல்லை. கேஸ் எப்படி எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு வந்து நான் டீட்டெயிலாக சொல்றேங்க. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனா நான் வந்து இதுல வந்து மைனஸ் எப்படி எந்தெந்த மைனஸ் அப்படின்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வழி நம்மளுக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே இதா வந்துருவோம், ரெடியா வந்துருவோம். ஆனா எனக்கு மீறி வந்ததுன்னா இந்த கேஸுங்க. நான் இது வரும், ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் வராது, நம்ம அந்த அளவுக்கு போக மாட்டேங்க அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசி எனக்கே ஆப் வச்சுட்டாங்க. நல்லா தான் இருக்குது. சூரிய உதிக்கிறான், கண்டு கூசுது. இறக்கினே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓலி பண்டிகைன்றனால வந்து லோடு வந்து ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேற்று ஒரு வண்டி போச்சுங்க. எந்த பக்கம் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டூர் போயினுக்குதுங்க. அவளை கேட்போம், நம்ம நண்பர் தான். அவரை கேட்டு ஆனா லோடு ஆகுதா இல்லையா என்னன்னு கேட்டுக்கின்னு எந்த பக்கம் போறது அப்படின்னு சொல்லி பாக்கணுங்க. எனக்கு வந்துங்க இந்த கோலியாறு, நாக்பூர், இந்த ஆக்ரா ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து இந்த லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ராசை வந்து ஓரளவு மைலேஜ் கொடுக்குறான். இந்த லைன்ல வந்து வண்டிக்கு அனத்தம் இல்லைங்க, நம்மளுக்கும் அனத்தம் கிடையாது. வண்டிக்கும் அனத்தம் இல்லை, நம்மளுக்கும் அனத்தம் இல்லை. மைலேஜும் வருது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ரிட்டர்ன் வாடகை இல்லை, லோடு கிடையாது. ஒத்த வண்டி வச்சுருக்கிறனால தரமாட்டேங்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் கேட்டால் வந்து வேற வண்டிக்கெல்லாம் தராங்க, நம்ம வண்டிக்கு நான் கேட்டால் மட்டும் தரமாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் நடிக்கு மட்டுமே போன நட கணக்கு பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் வெறும் எம்டியை ஓட்டினுக்கிறேங்க. 800 மேலத்தான் இருக்குமே, வந்து குறைஞ்சிக்காது. 800 கிலோமீட்டர் எம்டி. திருப்பி இந்த நட என்ன ஆகுதுன்னு தெரியல. இந்த ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இறக்கிட்ட உடனே ஆக்ரா, சிர்சாகஞ்சி போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. அந்த மார்க்கெட்டில் ஆக்ராலையும் சிர்சாகஞ்சிலையும் வந்து ரொம்ப டல்லு. அதுக்கு நம்ம இங்கேருந்து கீழே இப்படி இறங்கி போயிட்டாவே நம்மளுக்கு அந்த வாடகை அங்கே வந்துடுது. நம்ம இப்படி மேலே 100-150 கிலோமீட்டர் போகிறதுக்கு கீழே ஒரு 500 கிலோமீட்டர் போயிட்டா சேம் வாடகை ஒரே மீதி. அதனால தான் கீழே இறங்கினே தவிர வேற எதுவும் இல்லைங்க. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, எம்டி ஓட்டினா எப்படி அப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு. யோசிச்சு பார்த்தா ஓட்டி தான் ஆகணும். லைன் ஓட்டுறேன் அப்படின்னா வந்து எம்டி அடிச்சு தான் ஆகணும் போலுக்குது. ஃபர்ஸ்ட்ல எம்டி அடிக்க மனசு வராது, இப்பயுமே மனசு வராது இல்லைங்க. எம்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். நம்மளுக்கு அமையிறது ஏதோ அதுதான், ரசம் சோறா இல்லை பிரியாணியில் அதை டிசைட் பண்ணணும். நம்ம ராசை டிசைட் பண்ணணும். நேற்று வந்து இறக்கிட்டு போகலாம் கேட்டேன். நேற்று ஆனால் இறக்கல அப்படின்னு கேட்டதுக்கு இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலையாங்க. ஒரே வண்டி வச்சு இறக்குனால லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 3 வண்டி இறக்கி விட்டுறான் அப்படின்னு வந்து சொல்லினுக்கிறாங்க. என்னையும் சேர்த்து 3 வண்டி வெளியே நின்றுங்க. இப்போ 2 வண்டி வெளியே இருக்குது. 9 மணிக்கெல்லாம் இறக்கி விட்டுறான் அப்படின்னு சொல்லினுக்கிறான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. லோடு வந்து எதனா செட் ஆச்சாடா ஆக்கேச அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகலைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலி பண்டிகை இருக்கிறதுனால வந்து ஆகலைங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுதுன்னா சொன்னான்னு நினைக்கிறேன் 1 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு லோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி 9:45 இறக்கிட்டு வெளியே வந்துட்டுங்க. இன்னும் லோடு ஒன்றும் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேட்டால் 99% நாளைக்கு இன்னைக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு வண்டி மட்டும் ஏற்றுதுங்க. இன்னொரு லோடு இருக்கானான்னு கேட்டால் வாங்க ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. இங்கே தான் 2 நாளில் டேரா போட்டாகணுமா என்னன்னு தெரியல. சரிங்க, என்ன நடக்குதோ அது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓலிங்க. ஓலி பண்டி சிறப்பாக கொண்டாடலாம். அது நம்மளுக்கு பண்டிகை என்னன்னு தெரியல. இந்திக்கார வந்து பயங்கரமாக கொண்டாடுவோம். நம்மளுக்கு இந்திக்கார ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கிறான். நானும் போய் ஓலி கொண்டாடலான்னு முடிவில் உட்காந்துக்கிறேன். சாயந்தரம் கூப்பிட்டா நானும் போய் ஓலி கொண்டாடலான்னு முடியலுக்கிறேங்க. என்ன நடக்குதோ அதை நடக்கட்டும். சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இத்தனை சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் தொட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் எப்பவும் போல கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பைங்க.